வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது. தமிழக முதல்வர் கருணாநிதியை சந்தித்த பின்னர் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேட்டி. காணும் பொங்கல் அன்று விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபர்கள். பொதுமக்களின் ஆவேசத்தால் 3 பேர் கைது. சரியான சிகிச்சை இல்லாமல் காயமடைந்தவர் இறந்ததாக தனியார் மருத்துவமனை முற்றுகை. கனகசெட்டிக்குளத்தில் உறவினர்கள் கொந்தளிப்பு. இனி விரிவான செய்திகள். திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருப்பதாக தமிழக முதல்வர் கருணாநிதியை சந்தித்த பின்னர் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் நாராயணசாமி தமிழக முதல்வர் கருணாநிதியை இன்று காலை சென்னை கோபாலபுரத்தில் உள்ள வீட்டில் சந்தித்து பேசினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நாராயணசாமி காங்கிரசாரின் கோரிக்கையை ஏற்று சென்னை பொது மருத்துவமனைக்கு ராஜீவ்காந்தி பெயர் வைத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளதாகவும் இந்த சந்திப்பின் போது அரசியல் எதுவும் பேசவில்லை என்றார். இலங்கை தமிழர் நல்வாழ்விற்காக மத்திய அரசு 2600 கோடி ரூபாயினை வழங்கி உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் நாராயணசாமி கூட்டணி தொடர்பாக தமிழக முதல்வருடன் எதுவும் பேசவில்லை என்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக உள்ளதென்று பிரதமர் கூறியிருக்கும் நிலையில் அதன் பிறகு எந்த பேச்சும் தேவையில்லை என்பதுடன் கூட்டணி வலுவாக உள்ளதுடன் தொடர்கிறது என்றார். புதுவை சண்முகாபுரத்தில் காணும் பொங்கல் என்று விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை தென்னந்தோப்பிற்குள் தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை நாவற்குளம் பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமி ஒருவர் பொங்கல் பண்டிகைக்காக சண்முகாபுரத்தில் உள்ள மாமன் வீட்டிற்கு சென்றிருந்தார். நேற்று மாலை அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை 4 வாலிபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அங்குள்ள தென்னந்தோப்பிற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பாட்டியிடம் சென்று கூறியதுடன் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபர்களை அடையாளம் காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை பிடித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் சம்பந்தப்பட்ட வாலிபர்கள் மீது இன்று காலை வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து சிறுமியின் பெற்றோர் மற்றும் நுகர்வோர் அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து சண்முகாபுரத்தை சேர்ந்த அன்பரசன், பாஸ்கர், ராமச்சந்திரன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மணியை தேடி வருகின்றனர். காணும் பொங்கல் அன்று வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமியை வாலிபர்கள் கத்தி முனையில் மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அருகே விபத்தில் காயமடைந்தவருக்கு சரியான சிகிச்சை அளிக்காததை கண்டித்து தனியார் மருத்துவமனையை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மரக்காணம் அருகே உள்ள கூனிமேட்டை சேர்ந்த தேவராஜ் என்பவர் கடந்த 14ஆம் தேதி பொங்கல் பொருட்கள் வாங்க மோட்டார் சைக்கிளில் புதுவை வந்துள்ளார். கீழ்புத்துப்பட்டு என்ற இடத்தில் வீரப்பன் என்பவர் சாலையை கடந்த போது தேவராஜ் ஓட்டி வந்த பைக் மோதியதில் இருவரும் காயமடைந்து கனகசெட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை தேவராஜை ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யும்படி உறவினர்கள் கூறியுள்ளனர். இதற்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்தினர் நேற்றிரவே தேவராஜ் இறந்துவிட்டார் என்று கூறியதால் ஆவேசம் அடைந்த உறவினர்கள் சரியான சிகிச்சை தராத மருத்துவமனையை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சமாதான பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ள நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் முக்கிய முடிவினை முன்னாள் முதல்வர் ரங்கசாமி அறிவிக்கவிருக்க நிலையில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சந்திப்பு அரசியலில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் காங்கிரஸ் மீது கடும் அதிருப்தியில் உள்ள ரங்கசாமி தனி கட்சி துவங்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ரங்கசாமியை சமாதானப்படுத்த அவரது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வருகின்ற தேர்தலில் ரங்கசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இதனை ஏற்க கட்சி மறுத்துவிட்டதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதனால் தனி கட்சி துவங்கும் நடவடிக்கையில் ஆதரவாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தனி கட்சி அறிவிப்பினை வெளியிடும்படி
ரங்கசாமிக்கு நெருக்கமானவர்கள் யோசனை தெரிவித்து வருவதால் ஓரிரு நாளில் முக்கிய முடிவினை அறிவிப்பார் என்று பரபரப்பாக பேசப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசியிருப்பது அரசியலில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. ஆனால் தனது மகனின் திருமணத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கவே தான் சென்றதாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காணும் பொங்கல் பாட்டு கச்சேரியில் நடனமாடிய சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய தடியடியை கண்டித்து எஸ்பி அலுவலகத்தை மூலக்குளம் மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மூலக்குளத்தில் கிராம இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் பொங்கல் விளையாட்டு போட்டிகள் மற்றும் பாட்டு கச்சேரி போன்றவை நேற்றிரவு நடத்தப்பட்டது. அப்போது அப்பகுதியை சேர்ந்த வாலிபர்கள் நடனமாடியதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் இதனை ஏற்க மறுக்காத வாலிபர்கள் தொடர்ந்து நடனமாடியதால் போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். இதில் சிலர் காயமடைந்த நிலையில் பாட்டு கச்சேரியின் போது உற்சாகத்தில் நடனமாடிய வாலிபர்கள் மீது தடியடி நடத்திய போலீசாரை கண்டித்து நேற்று இரவு அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் இன்று காலை மூலக்குளம் மெயின் ரோட்டில் திரண்ட அப்பகுதி மக்கள் தடியடியில் ஈடுபட்ட இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த எஸ்பி நந்தகோபால் இப்பிரச்சனை குறித்து அலுவலகத்தில் பேசலாம் என்று கூறியதை தொடர்ந்து மூலக்குளம் மக்கள் தட்டாஞ்சாவடி காவல் நிலையம் சென்று முற்றுகையிட்டனர். அப்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய எஸ்பி நந்தகோபால் போலீசார் நடத்திய தடியடி தொடர்பாக 2 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். குழந்தைகள் மருத்துவமனையை திறக்க வலியுறுத்தி சுகாதாரத்துறை முற்றுகை. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினர் கைது. இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா நினைவு நாள். முதல்வர் வைத்திலிங்கம் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Rams Apartment, number 40, Vijay Raghava Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம்.
Joya Lucas 3% cashback offer. ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் 3% பணம் திரும்ப பெறுங்கள். தங்க விலை ஏறுவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சவரனுக்கும் ரூபாய் 500க்கும் மேல் லாபம் பெறலாம். முந்துங்கள். Joya Lucas, world's favorite jeweler. காமராஜ் சாலை, புதுச்சேரி. Happy birthday to you too. Only gold transcends fashion. Joya Lucas, world's favorite jeweler. உங்கள் தங்க மாளிகையில் புதுச்சேரி வணிக திருவிழா பரிசு மழை. நீங்கள் எங்களிடம் வாங்கும் பரிசு கூப்பன்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு ஷாப்பிங் பெஸ்டிவல் பரிசாக ஒரு நானோ கார், 5 LCD டிவி, 5 கேஸ் ஸ்டவ், 100 இட்லி குக்கர், 100 எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், 100 பிளாஸ்க் மற்றும் 1000 ஹாட் பாக்ஸுகள் கிடைக்கும். இந்த பரிசுகளை வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். 2 கோடி மதிப்புள்ள வணிக திருவிழா பரிசுகளை வென்றிடுங்கள். கைராசியான தங்க மாளிகையில் ஷாப்பிங் பெஸ்டிவல் கூப்பன்களை பெற்று அதிர்ஷ்ட பரிசுகளை வெல்லுங்கள். வாரி தூய தங்கத்தை வாங்கி மகிழ்வே. 2 கோடி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். நகை வாங்கும் முன் ஒரு முறை தங்க மாளிகையின் விலையோடு ஒப்பிட்டு பார்த்து வாங்கி பயனடையுங்கள். இங்குதான் மிக மிக குறைந்த சேதாரம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். செய்கூலி இல்லாத பொன்னுலகம் தங்க மாளிகை. வைரம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு தனிப்பிரிவு, லிப்ட் வசதி மற்றும் பார்க்கிங் வசதியும் உண்டு. மாசற்ற பொன் நகையில் மலர்ந்திடும் புன்னகை தங்க மாளிகை, கொசக்கடை வீதி மற்றும் பாரதி வீதி, பாண்டிச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை எல்லைப்பிள்ளை சாவடியில் குழந்தைகள் மருத்துவமனையில் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இன்று முதல் செயல்பட துவங்கியுள்ளது. புதுவை எல்லைப்பிள்ளை சாவடியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தியால் திறந்து வைக்கப்பட்ட போதிலும் போதிய ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக இயங்கவில்லை. இந்த மருத்துவமனையை திறந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சியினர் வலியுறுத்தி வந்த நிலையில் மகப்பேறு மருத்துவமனையில் இதுவரை இயங்கி வந்த வெளிப்புற சிகிச்சை பிரிவு இன்று முதல் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மகப்பேறு மருத்துவமனையில் உள்ள அனைத்து பிரிவுகளும் ஓரிரு வாரங்களில் இடமாற்றம் செய்யப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுவை ரெட்டியார் பாளையத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தவர் கொலை செய்யப்பட்டதாக கூறிய உறவினர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை இன்று முற்றுகையிட்டனர். புதுவை ரெட்டியார் பாளையம் புதுநகரை சேர்ந்த பழனிக்குமார் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு மாயமான நிலையில் இன்று காலை அப்பகுதியில் உள்ள வாய்க்காலில் பிணமாக கிடந்தார். இதனை அடுத்து பழனிக்குமாரின் உடலை கைப்பற்றிய போலீசார் தற்கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த பழனிக்குமாரின் உறவினர்கள் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி மேட்டுப்பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள தெற்கு எஸ்பி அலுவலகம் சென்று முறையிட்டனர். அப்போது அவர்களிடம் பேசிய எஸ்பி நந்தகோபால் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னர்
உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததின் பேரில் கலைந்து சென்றனர். புதுவையில் திறக்கப்பட்ட மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை செயல்படாததை கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினர் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை எல்லைப்பிள்ளை சாவடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள குழந்தைகள் மருத்துவமனை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியால் திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் குழந்தைகள் மருத்துவமனை செயல்படாத நிலையை கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினர் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் இன்று காலை சுகாதாரத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கட்சியின் மாநில பொறுப்பாளர் ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். புதுவையில் இன்று நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவரான ஜீவானந்தம் நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முதல்வர் வைத்திலிங்கம் மற்றும் பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான தோழர் ஜீவானந்தம் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காமராஜ் சாலையில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ராமமூர்த்தி, நகரமன்ற உறுப்பினர் தேவசகாயம், சேது செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, நகரமன்ற உறுப்பினர் சக்திவேல் மற்றும் பெரியார் திராவிடர் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று முற்போக்கு ஜனசக்தி இயக்கம் சார்பில் தோழர் ஜீவாவின் சிலைக்கு நிறுவன தலைவர் புரட்சிவேந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் இயக்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கடலூர் சாலையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திலும் தோழர் ஜீவாவின் உருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இது மட்டுமன்றி புதுவை, காரைக்கால் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் ஜீவானந்தம் நினைவு நாளையொட்டி அஞ்சலி செலுத்தப்பட்டு கூட்டங்கள் நடத்தப்பட்டன. குடியரசு தினத்தன்று அணிவகுப்பில் பங்கேற்க உள்ள போக்குவரத்து மாணவர் பிரிவினர் இன்று தேர்வு செய்யப்பட்டனர். புதுவையில் வருகிற 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று போக்குவரத்து மாணவர் பிரிவினர் அணிவகுப்பு மேற்கொள்ள உள்ளனர். இவர்களுக்கான பயிற்சி தேர்வு இன்று காலை நடைபெற்றது. போக்குவரத்து எஸ்பி பழனிவேல் தலைமையில் இன்ஸ்பெக்டர் காயிதே ஆசாம், உதவி ஆய்வாளர் துளசிங்கம் ஆகியோர் மேற்பார்வையிட்டனர். தேர்வில் கலந்து கொண்ட 65 மாணவ மாணவியரில் 3 தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு குடியரசு தினத்தன்று துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் பரிசுகள் வழங்க உள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் சந்தோஷம், ராம் பம் 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 பரம் பம் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆரம்பம். மொத்தம் 2 கோடி மதிப்புள்ள பிரமிக்க வைக்கும் பரிசுகள், 20 நானோ கார்கள், 100 LCD டிவிகள், 200 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்கள் மற்றும் ஏராளமான பரிசுகள் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் சந்தோஷம், ராம் பம் 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 பரம் பம் ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பம். LED, LCD டிவிகள், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், டேபிள் டாப் கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் மற்றும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கென்றே பிரத்யேகமாய் 7000 சதுரடியில் மேகா மேகா பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் அண்ணா சாலையில் இன்று காலை நடைபெற்றது. இதற்கு நகர செயலாளர் ஆனந்த் தலைமை தாங்க கட்சியின் மாநில துணை செயலாளர்கள் ராமமூர்த்தி, அபிஷேகம் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இதில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் இளைஞர் பெருமன்றத்தினர் பெட்ரோல் விலையை உயர்த்திய மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். பாரதிதாசன் அரசு கல்லூரியில் நடைபெற்ற தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவிகள் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தேர்தல் துறை துணை அதிகாரி ஸ்ரீதர், உதவி தேர்தல் அதிகாரி சந்தோஷ்குமார் ஆகியோர் தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து மாணவிகளுக்கு விளக்கி கூறினர். இதனைத் தொடர்ந்து மாணவிகள் தேர்தல் தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டையில் தனியார் பஸ் மோதி வாலிபர் இறந்த சம்பவத்தினால் ஆவேசம் அடைந்த பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை முதலியார்பேட்டை பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்த கண்ணன் என்பவர் ஏர்போர்ட் அருகில் உள்ள மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிவிட்டு நேற்று மாலை பைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அசோக் நகர் சந்திப்பில் எதிரே வந்த தனியார் பஸ் மோதியதில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் விபத்திற்கு காரணமான பஸ்ஸையும் சேதப்படுத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். உருளையன்பேட்டையில் பொங்கல் விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனர் நேரு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உருளையன்பேட்டை பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் 3ஆம் ஆண்டு முப்பெரும் விழா நேற்றிரவு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனர் நேரு தலைமை தாங்க பொதுச் செயலாளர் செழியன், நகரமன்ற உறுப்பினர்கள் அஞ்சலி தேவி, நாகம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேரு பரிசுகள் வழங்கினார். உழவர் கரையில் எம்ஜிஆர் பிறந்த நாளையொட்டி ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஜெயலலிதா பேரவையினர் வழங்கினர். உழவர் கரையில் எம்ஜிஆர் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதற்கு உழவர்கரை தொகுதி ஜெயலலிதா பேரவை செயலாளர் கணேசன் தலைமை தாங்க அவைத் தலைவர் ஏழுமலை, துணை செயலாளர் மூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெயலலிதா பேரவையின் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் சிறுவர் சிறுமியருக்கு எழுது பொருட்கள், ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் போன்றவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி அதிமுகவினர் கலந்து கொண்டனர். புதுவையில் காணும் பொங்கலை முன்னிட்டு கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளில் மக்கள் கூட்டம் நேற்று மாலை அதிகமாகவே காணப்பட்டது.
புதுவையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் காணும் பொங்கல் விழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது. காணும் பொங்கல் காரணமாக கடற்கரை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, நோனாங்குப்பம், உசுட்டேரி படகு குழாம், சம்பூர்ணா அம்யூஸ்மெண்ட் பார்க் போன்றவற்றில் நேற்று காலை முதல் மாலை வரை மக்கள் கூட்டம் அதிகமாகவே தென்பட்டது. இதனால் நேற்று மாலை கடற்கரையில் எங்கு திரும்பினாலும் மனித தலைகளாகவே தென்பட்டன. கிராம பகுதிகளை சேர்ந்தவர்கள் டிராக்டர்களில் வந்து காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். இது மட்டுமன்றி சினிமா தியேட்டர்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. காணும் பொங்கலினால் புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளும் களை கட்டியிருந்தன. இதனால் வழக்கத்தை விட மும்மடங்கு அதிகமாக மது விற்பனை செய்யப்பட்டதாக பார் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு சீனியர் எஸ்பி உத்தரவின் பேரில் நகர பகுதிகளில் வடக்கு எஸ்பி சிவதாசன் மேற்பார்வையில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணிகளில் உள்ளூர் போலீசார் மட்டுமன்றி IRB போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேபோல் உசுட்டேரி, நோனாங்குப்பம் போன்றவை உட்பட சுற்றுலா பகுதிகளில் எஸ்பிக்கள் தெய்வ சிகாமணி, நந்தகோபால் ஆகியோர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுமை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இன்றைய முதன்மை செய்திகள். திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது. தமிழக முதல்வர் கருணாநிதியை சந்தித்த பின்னர் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேட்டி. காணும் பொங்கல் அன்று விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபர்கள். பொதுமக்களின் ஆவேசத்தால் 3 பேர் கைது. சரியான சிகிச்சை இல்லாமல் காயமடைந்தவர் இறந்ததாக தனியார் மருத்துவமனை முற்றுகை. கனகசெட்டிக்குளத்தில் உறவினர்கள் கொந்தளிப்பு. குழந்தைகள் மருத்துவமனையை திறக்க வலியுறுத்தி சுகாதாரத்துறை முற்றுகை. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினர் கைது. இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா நினைவு நாள். முதல்வர் வைத்திலிங்கம் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.